ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் யூனிஃபார்ம் ஷர்ட்டு ஆம்பளை பசங்களுடைய சட்டை தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது முன்துண்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுமாரி ரெண்டு பீஸ் இருக்கும். இது முன்துண்டு. இதுக்கப்புறம் பின்துண்டு இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கை அக்குள் பாகம் வெட்டியிருப்பாங்க. இது வந்து பின்துண்டு. ரெண்டு கை இருக்கும். இதுவும் அதுக்கப்புறம் ரெண்டு யோக்கு. இது யோக்குன்னு சொல்கிறது, அதாவது பின்துண்டில் ஷோல்டரில் வைக்கிறது. இது ஒன்று ரெண்டு இது இருக்கும். அதுக்கப்புறம் பாக்கெட்டுக்கு துணி இருக்கும். பாக்கெட் துணி நம்ம இப்போ அளந்து வச்சுருக்கிறேன், வந்து பாக்கெட்டுக்குள்ள துணி. அடுத்தது வந்து காலருக்குள்ள துணி இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ கேன்வாஸ் வச்சு நம்ம ஓட்டணும். இப்போ ஆரம்பிக்கலாங்களா? முன்துண்டில் ரெண்டு பிசிறு இருக்கு இல்லைங்களா, அந்த பிசிறில் ரெண்டையும் ஒரு சின்ன மடிப்பு, குட்டி மடிப்பு ஒன்று, அப்புறம் 1 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி. எப்போயுமே பட்டன் பீஸ் வந்து பிசிறு இருக்கிறதுனால நம்ம மடித்து ஆரம்பிக்கணும். இன்னொன்று இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் வரும்போது 1 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். நம்ம வந்து ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே தான், பொம்பளை பிள்ளைங்க ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரியே தான் இதுலேயும் ஓப்பன் மடித்து தான் ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட் துணியில் வந்து பிசுரோடு தான் வச்சுருப்பாங்க, நம்ம தான் பிசுரை மடிச்சுக்கணும். முன்துண்டை மடித்து விட்டுட்டு அடுத்தது பின்துண்டு யோக்கம் எடுக்கணும். இது பின்துண்டில் யோக் வைக்கணும். யோக் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க. இப்போ சொல்கிறேன். யோக்கில் வந்து இந்த பெரிய பீஸ் வந்து பெரிய பீஸுக்கு முன்னாடி ஒன்றும், பெரிய பீஸுக்கு பின்னாடி ஒன்றும், அதாவது இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைன் வந்து இது 3 ஒன்றா இருக்கிற மாதிரி. இது ஒன்று, இடையில வந்து அது பெரிய பீஸு, முன்னாடியும் பின்னாடி ஒரு யோக்கு வைக்கணும். சேர்த்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு அடி போட்டுடலாம். ரெண்டு தையல் விடணும். இதில் இப்படி இருக்கும். ரெண்டு தையல் விட்டுருவோம். நிறைய பேர் கேட்குறீங்க யோக்கு வைக்க தெரியலன்னு. அதே மெதுவாக பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, அதாவது சென்டரில் வந்து பெரிய பீஸு, முன்னாடியும் பின்னாடியும் இது இருக்கும். இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஒரு பீஸில் முன்துண்டு நம்ம வைக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எப்போயுமே ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு அக்குள் பாகம் வருது இல்லைங்களா, அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கழுத்து வந்து கடைசியில் வந்து சரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு மிதியடி தள்ளி ஓட்டணும். இந்த ஒரு பீஸில் மட்டும், இன்னொரு பீஸு கீழே சும்மா விட்டுருங்க. ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஒரு பீஸில் முன்துண்டோடைய ஒரு முன்துண்டு எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச்சு நகர்த்தி ஒரு கையை போடணும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படியும் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு பின்பக்கம் அக்குள் பாகம் பக்கத்துலேருந்து கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு தான் அடிக்கணும். இங்கேருந்து வரக்கூடாது. எப்படியும் வந்துச்சுனாக்கா இந்த பக்கத்தில் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவும் வைக்கும் பொழுது இங்கே இந்த இடத்த கணக்கு பண்ணி தான் இங்கேருந்து இது வரைக்கும் அடிக்கணும். அடித்து காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்கும். அதாவது ஒரு பீஸில் நம்ம வந்து முன் துண்டை ஏற்றிருக்கிறோம்,
இன்னும் ஒரு பீஸ் வந்து சும்மா இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது என்ன பண்ணணுன்னா இப்படியே வச்சு நம்ம மூடிட்டோம்னா பிசிறு வந்து உள்ளே போகாது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒன்று இன்னொரு 2 3 பிசிறு இருக்குது. ஒரு பிசிறு 2 பிசிறு 3 பிசிறு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஷோல்டரும் பின்னாடி உள்ள ஷோல்டரையும் அப்படியே பேக் சைடில் துணி மாட்டிடாமல் இந்த வந்து இப்படியே எடுத்துக்கணும். இப்படியே இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் அடிக்கணும். அதாவது இந்த துணி அதே வாட்டத்தில் வச்சுட்டு பின்பக்கமாக எல்லா துணியும் உள்ளே கொடுத்துட்டு இந்த ஓரத்துலேயும் இப்படியே வச்சு ஒரு தையல் போடணும். போட்டு காமிக்கிறேன். எல்லா துணியும் உள்ளே தள்ளிடுங்க, எதுலேயும் மாட்டிக்க வேண்டாம். ஒரு பக்கத்து ஷோல்டர் மட்டும் நம்ம அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணின அப்புறம் இது இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இதை என்ன செய்யணும், நம்ம உள்ளே விட்டுருக்க துணியை மெதுவாக உருவிட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். ஒரு பக்கத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்கும். அதான் இங்கேயும் இப்போ இந்த பக்கமும் பிசிறில் இந்த பக்கமும் பிசிறு இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இடையில இருக்கிற துணியை நல்லா சுருட்டிட்டு இந்த பிசிறையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த பிசிறு ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இடையில எந்த துணியும் மாட்டிடாத இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு அடி அடிச்சிருவோம். இந்த பக்கத்தை அப்படியே திருப்பி எடுத்துட்டிங்கனாக்கா பிசிறு உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து யோக்கு வந்து இந்த சைட்லேயும் இந்த பக்கத்துலேயும் பிசிறு இருக்காது, இந்த பக்கத்துலேயும் பிசிறு இல்லை. சரிங்களா? அடுத்தது நம்ம கை செட் பண்ணணும். கைக்கு உள்ள அளவு பார்ப்போம். கையில் ஸ்ட்ரெயிட் லைனில் பிசிறு இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பிசிறு இருக்கும். ஒரு குட்டி மடிப்பு மடிச்சுட்டு 1 இன்ச்சு அளவில் இன்னொரு மடிப்பு மடிங்க. மடிச்சுட்டு இந்த 1 இன்ச்சு மடிப்பில் தான் நம்ம அடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கையும் ஒரு குட்டி மடிப்பு 1 இன்ச்சு ஒரு மடிப்பு. எப்போயுமே இந்தமாரி மடிப்பு நம்ம மடிக்கும் போது கட்டை விரல் உள்ளே வச்சு கொடுப்பாங்க. அப்படி மடிச்சிங்கனாக்கா இந்த மடிப்பு வந்து பிசிறி வரும், திருகி வரும். அதனால் நம்ம எப்போயுமே துணி மடிக்கும் பொழுது நம்மளுடைய விரல்லாம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு வந்து அந்த முறுக்கிட்டு வர்ற அந்த சுருக்கம் வராது. 2 கையும் அடித்தாச்சு. அடித்த அப்புறம் இதை வந்து இங்கே அக்கல் பாகத்தில் செட் பண்ணணும். செட் பண்ணும்போது முதல்ல இந்த கையோடைய அகலத்தை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அகலத்தை வச்சு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கூட இருக்கும், இது கம்மியாக இருக்கும். சாதாரணமாக இந்த அளவு கொண்டு வரணும்னா நம்ம அவங்க வெட்டியிருக்க அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும், கீழே கொண்டாந்து எடுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம டைட்டாக பிடிச்சோன்னா சின்னதாகிடும். அதனால் எப்போயுமே பாடியில் வந்து நம்ம எப்போயுமே எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் கரைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷம். 1 இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுப்போம். எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் காமிக்கிறேன். இந்த பின் துண்டை இப்படி மடிச்சுக்காங்க. அதே மாதிரி முன் துண்டு இப்படியே கீழ் வழியாகவே எல்லாத்தையும் 4 பீஸு, அதாவது முன் துண்டு இந்த 4 பீஸு 1 2 3 இந்த 4 இதையும் ஒன்றா வச்சுட்டு 1 இன்ச்சு நம்ம இதுலேருந்து கட் பண்ணி விடணும். இங்கேருந்து 1 இன்ச்சு வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். ஷர்ட்டு பொறுத்த வரைக்கும்
இந்த கையில் பிசிறு மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து வெளியில் வரணும்னு விரும்புவாங்க. இதுமாரி பிசிறு மடித்தது வந்து வெளிப்பக்கம் வரணும். மற்ற எல்லாத்துலேயும் எந்த ட்ரெஸ் தைச்சாலும் நம்ம வந்து இந்த பிசிறு வந்து உள்ளார வர்ற மாதிரி போடுவோம். ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி பிசிறு வந்து வெளியில் வரணும். பாக்கெட்லேயும் கை மடிப்புலேயும் வந்த அந்த பிசிறு வந்து வெளிப்பக்கமாக வரணும், நல்ல பக்கம் வரணும். நம்ம இப்போ எப்படி ஆரம்பிக்கலாங்களா? இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இதிலே 2 தையல் விடணும். ஒரு கை பக்கம் தைச்சாச்சு. ஒரு கை பக்கம் தைச்சாச்சு. இன்னொரு கை பக்கத்துலேயும் அதே மாதிரியே முன்னாடி என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியே தைச்சிட்டு வருவோம். அதாவது மடிப்பு வந்து பின்னாடி இருக்கும். சரியாக வந்துடுச்சு. மறுபடியும் இன்னொரு தையல், 2வது தையல். கட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உடம்புலேருந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 3/4 இன்ச்சு அளவுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வரைக்கும் வர வேண்டியதுதான். கையும் உடம்பு அப்படியே சேர்த்துடுறோம். இதிலே 2 தையல் போடணும். அப்படியே ரிட்டர்னில் வந்துடலாம். அதே மாதிரி இந்த சைடு, இன்னொரு சைடு. இங்கேருந்து ஆரம்பிச்சுப்போம். ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வர வேண்டியது. அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடி மடித்து தைச்சிடலாம். அடி மடித்து தைக்கலாம். ஒரு குட்டி மடிப்பு, அப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு ஒரு மடிப்பு. ஒரு குட்டி மடிப்பு, ஒரு 3/4 இன்ச்சு ஒரு மடிப்பு.
முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம காலர் ரெடி பண்ணிடுவோம். காலர் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் எப்படி இதில் ஏற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது காலருக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி துணி கொடுத்துருப்பாங்க, சதுரமான ஒரு துணி கொடுத்துருப்பாங்க. காலர் கேன்வாஸு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காலர் கேன்வாஸில் வந்து ஒரு பக்கம் வந்து பளபளன்னு இருக்கும், பேஸ்ட் உள்ளது. இந்த ஒரு பக்கம் சும்மா இருக்கும். இந்த பளபளன்னு உள்ளது வந்து துணியில் ஒட்டுற மாதிரி நம்ம வச்சு அயன் பண்ணணும். எப்படி அயன் பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய துணி இருந்துச்சுனாலும் கூட இந்த துணி இந்த காலரை சுற்றி நம்ம வச்சுருக்கிற இந்த வெள்ளை கலர் சுற்றி நம்மளுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அப்படியே அயன் பண்ணணும். அது நல்லா ஹீட்டு வச்சு அயன் பண்ணிங்கனாக்கா இந்த காலரை சுற்றிக்கு நமக்கு இடம் இருக்கணும். பண்ணினீங்கனாக்கா உங்களுக்கு அயன் பண்ணினப்புறம் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். இது மாதிரி ஒட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த காலரை விட்டு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். துணி இருக்கிற மாதிரி வச்சு அந்த காலருடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி முதல்ல வெட்டிக்குவோம். வெட்டிட்டு இப்போ இந்த அடியில் மட்டும் வளைஞ்சிருக்கிற அடி பக்கத்தில் மட்டும் ஒரே ஒரு மடிப்பு அப்படியே டைட்டாக இது அப்படியே வச்சுட்டு டைட்டாக ஒரு தையல் போடுவோம். தையல் போட்டப்புறம் இந்த துணியை அப்படியே பின்னாடி பக்கம் மடித்து கொடுங்க. மடித்து கொடுத்துட்டு மேலெல்லாம் துணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு, அதாவது இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு அடித்து காமிக்கிறேன். ஒரு சைடு இப்படி முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த சைடையும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நிறைய துணி மேலே விட வேண்டாம். இங்கேருந்து வருவோம். இந்த வெள்ளை கலர் அட்டையில் மட்டும் ஏற்றக்கூடாது. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அந்த கட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் எடுத்துகிட்டு எப்போயுமே காலர் திருப்புறதுக்கு முன்னாடி இந்த கார்னரை நம்ம தையலில் படாத அந்த கார்னர் மட்டும் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா டர்னுக்கு வந்து நல்லா கொடுத்துக்கும். இந்த கார்னர் மட்டும் தையலில் வெட்டிடக்கூடாது. அது அந்த இடத்த மட்டும் வெட்டிட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த அட்டையை அப்படியே மெதுவாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு காலரோடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு காலரோடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் இந்த வரல அப்படின்னாக்கா நல்லா ஷார்ப்பாக வச்சு அந்த இடத்த எடுத்து கொடுத்துருங்க. கத்திரிக்கோல் வச்சு கொஞ்சமாக இப்படி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா வந்துடும். இப்போ நம்ம இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லா சைட்லேயும் ஒரு தையல் ஒன்று போடுவோம். இந்த சைடு இந்த சைடு இப்படி வந்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு தையல் வரணும். அப்படியே வெளியில் வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வெட்டி எடுத்துடணும். இப்போ எப்படி எடுக்கணுன்னாக்கா இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச்சு நவுத்துன மாதிரி வச்சு அந்த துணியும் வெட்டி எடுத்துடலாம்.
துணி வேண்டாம். இதுதான் நமக்கு காலருக்கு தேவையானது. இப்போ காலருடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். உங்களுக்கு இந்த இடத்துல 12 அளவு வருது. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கிற சட்டையிலையும் நம்ம கழுத்து சரி பண்ணி 12 வர மாதிரி போட்டுக்குவோம். கழுத்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த பிசுறு இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துப்போம். வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை இப்போ அளந்து காமிக்கிறேன். 12 வரணும். இந்த இடம் அப்படியே கொஞ்சமாக இப்படியே அளந்துட்டு வாங்க. கழுத்தோடைய அகலத்தை அப்படியே அளந்துட்டு வரணும். அளந்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12 இருக்குது. சரிங்களா? இந்த பிசுரை மட்டும் கொஞ்சம் அங்கங்கே தெரியறதை மட்டும் வெட்டி எடுத்துப்போம். இப்போ இந்த சட்டையில் இந்த காலர் எப்படி ஏற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது நல்ல பக்கம். இது வெளி சைடு. ஃபஸ்ட்டு அடிக்கும்பொழுது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் அடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அடிச்சிடுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இந்த பீஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து சட்டையில் ஏற்றி அடிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் சிங்கிள் துணியில் மட்டும் கீழே இருக்கிற அந்த ஒரு துணியில் மட்டும் கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு வருவோம். இந்த இடத்த சரியாக வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அட்டையில் ஏற்றாமல் சிங்கிள் துணியிலே வச்சு அங்கே வரும்போதே கொஞ்சம் டைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடில் கொஞ்சமாக எடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சுக்கு ஓட்டிக்கலாம். பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இதையும் இதுக்குள்ளார நுழைச்சிட்டு இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் லேபிள் போடணும். லேபிள் இருந்துச்சுன்னா லேபிள் இதுக்குள்ளே சொறி விடணும். தைக்க காலரை கொஞ்சம் மேல் பக்கமாக அப்படியே வளைச்ச மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காலர் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். மேல் பக்கமாக கொஞ்சம் அப்படியே வளைச்ச மாதிரி அடிக்கணும். அப்படியே மறுபடியும் ரெண்டாவது முடிச்சிடணும். காலர் முடிஞ்சிருச்சு.
காலர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பாக்கெட் எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னாக்கா, பாக்கெட்டுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாஸ்க்கு எந்தெந்த இடத்துல பாக்கெட் வைக்கணும்னு நமக்கு ஹேண்ட் புக்கிலே வச்சுருப்பாங்க. அது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேருந்து அக்கல் பாகத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 4 இன்ச்சு இறக்கத்தில், இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு பட்டன் படியிலேருந்து 2 இன்ச்சு இதுலேயும், இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு இதுலேயும் நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம். பாக்கெட்டுக்குள்ள இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பாக்கெட் வைப்போம். பாக்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு இறக்கமும், இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இதில் இந்த இடத்துல பாக்கெட் ஸ்டார்ட் பண்ண சரியாயிருக்கும். அந்தந்த கிளாஸ்க்கு எவ்வளோ அகலம் வைக்கணும், எவ்வளோ இறக்கம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது 2வது கிளாஸ் துணியாக இருக்கிறதுனால வந்து நீளம் வந்து 9 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 8 சென்டிமீட்டரும் கணக்கு. அவ்வளோதான் முடிச்சிச்சு. பாக்கெட்டுக்கு ஒரு அடி தான் போகணும், ரிட்டர்ன் அடி வாங்கக்கூடாது. இனி பட்டன் கட்டுறதுக்கு அளவு குறித்து விடணும். இதுக்கு 4 பட்டன் கணக்கு. 2 துணியும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பயுமே நம்ம காலரில் ஒரு பட்டன் வரும். அதுக்கப்புறம் காலர்லேருந்து கீழே ஒரு 2.5 இன்ச்சு இறக்கத்தில் ஒரு பட்டனு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சு இதில் வந்து 2வது பட்டனு. அதுக்கப்புறம் இந்த இடம் மொத்தம் 5 பட்டன் கணக்கு. 1 2 3 4 காலரில் சேர்த்தாக்க 5 பட்டன் அடித்து கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இது ஷர்ட்டு பையன்களுடைய ஆம்பளை பிள்ளைங்களோட சட்டை முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.